Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry exercise 3.3 sixth sum. So that sin square pi by 18 plus sin square pi by 9 plus sin square 7 pi by 18 plus sin square 4 pi by 9 is equal to 2. So பாருங்க எல்லாமே பை டென்ஸ்ல வந்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் பட் இது இருந்தாலும் எப்படி சால்வ் பண்ணணும்னா பாருங்க இப்போ sin square pi by 18 plus sin square pi by 9 plus sin square 7 pi by 18 plus sin square 4 pi by 9 is equal to அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ sin square 4 pi by 9 will be right clearly. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் this பைக்கு மேலே 180 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஸோ sin square 180 by 18 180 degree by 18 plus sin square 180 by 9 plus sin square 7 into 180 by 18 plus sin square 4 into 180 by 9 cancel. இது 10 ஆகும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 20 ஆகும். இது கேன்சல் பண்ணி இது 10 ஆகும். 7 into 10 வரும். ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 20. பாருங்கள் sin square 10 டிகிரி ஏன்னா இங்கே 10 தான் வச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ப்ளஸ் sin square 9 வச்சு கேன்சல் பண்ணிங்க 20 இருந்துச்சு ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு 7 into 10 70. ஸோ sin square 70 இது உங்களுக்கு 80 sin square 80. பட் இதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து நம்மளால் பிரிக்கலாம் முடியாது. பட் இதை நம்ம பிரித்து இது சால்வ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா sin square 10 டிகிரி sin square 10 டிகிரி ப்ளஸ் sin square 20 டிகிரி அப்படியே இருக்கட்டும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா sin 90 வச்சு எழுதுங்க. ஸோ 90 டிகிரி மைனஸ் 20 இது வந்து இங்கே வந்து sin square 90 மைனஸ் 10 80 இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் sin square 10 டிகிரி ப்ளஸ் sin square 20 ப்ளஸ் sin square வந்து உங்களுக்கு sin 90 90லேருந்து தீட்டா குறையுது. ஸோ பாசிட்டிவ் தான் பட் cos square 20. ஸோ இது வந்து அதே தான் 90 மைனஸ் 10 90லேருந்து கீழே போது ஃபஸ்ட் குவார்ட்டரில். ஸோ பாசிட்டிவ் தான். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. காஸ் 10 டிகிரி. இப்போ வந்து சைனையும் காசையும் 10 டிகிரி இருக்கக்கூடிய சைனையும் காசையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ sin square 10 ப்ளஸ் cos square 10 அப்படி பக்கத்து பக்கத்தில் போட்டுக்கோங்க. ஒரு ஃபார்முலா இருக்குது ப்ளஸ் sin square 20 டிகிரி ப்ளஸ் cos square 20 டிகிரி. ஸோ sin square தீட்டா ப்ளஸ் cos square தீட்டா அது அப்படி வந்துட்டு. ஸோ இப்போ பாருங்கள் தீட்டா மேலே 10 இதில் தீட்டா மேலே 20. ஸோ எப்படி பார்த்தாலும் அதே ஃபார்முலா தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ 1 + 1 ரெண்டுத்துக்குமே 1 இது ஒரு 1 சாரி ப்ராக்கெட் போட்டு காணிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு ஒரு 1 இதுக்கு ஒரு 1. ஸோ ரெண்டும் 1 ஆகும். 1 + 1 that is 2. ஸோ இது உங்கள் RHS வந்து 2 தான் கிடைக்கணும். ஸோ அது கிடச்சிட்டு ஹென்ஸ் த ப்ரூஃப்னு சொல்லி தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சல லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லிக்கிறேங்க. தேங்க்யூ.